சும்மா தற்குறிகள்கிட்ட விளாடுற மாதிரிலாம் எல்லாட்டையும் விளாடுறது விஜய்க்கு வந்து நல்லது கிடையாது. புரியுதா? ஏன்னா வழக்கு இன்னும் இப்போ அதாவது சில வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேராமல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் பலர் இருந்துகிட்டு இருக்காங்க. சில வழக்குகளில் ஜாயிண்ட் அஃபிடவிட் போட்டால் விஜய் காலி. பல ஆதாரங்களில் வைத்து கொண்டு விஜய் மீது வழக்கில் போய் சேர்ந்தா ஓட ஓட வரட்டி விட்டுருவோம். நீ ஷூட்டிங் நடத்தினது வேணால் நீ வந்து இது பண்ணாமல் நீ மறைக்கலாம். எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆளை எவனை பிடிச்சா எவனை கொண்டு போய் ஐஸில் படுக்க வச்சா சிபிஐயில் படுக்க வச்சா எவன் உண்மையை சொல்லுவான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வேணா சும்மா போயிட்டு நீ அதை வரைச்சு நான் விசாரணை இந்த அவன் விசாரணைன்னு நீ பாடலாம். எவன் இருந்தான் எவனை தூக்குனா இந்த கேஸில் உன்னை தூக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் ரொம்ப ஆடக்கூடாது. என்ன அதாவது மக்களுக்காக போராடலாம், பெண்களுக்காக போராடலாம், டிஜிபி ஆஃபீஸுக்கு போகலாம், ஐஜி ஆஃபீஸுக்கு போகலாம், இராணுவ தளபதியிட்ட கூட போகலாம், முப்படை தளபதியிட்ட கூட போகலாம். நீங்கள் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வந்து ஒரு கேடு கெட்ட தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசக்கூடிய, கேடுகட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடிய தற்குறிகளுக்காக நீ அதை பெண்ணாக கருத்தில் கொண்டு நீ அதுக்கு வந்து ஒருத்தர் கண்டிக்கிறான்றதுக்காக நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்ணை கேவலமாக பேசுகிறது யாருன்னா நீ தான் பேசுகிற. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் அந்த உன் கூட அன்னைக்கு பேசினாலுங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நீ அப்போ என்ன பண்ணுறன்னா எல்லாத்தையும் ஒரே தராசில் வந்து நிற்கிற. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீ வந்து சீனை போடு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அரசியல் பண்ணு. இது ஆபத்தான அரசியல். விஜய் செய்வது வந்து ஆபத்தான அரசியல். தற்குறிகளை மேலும் தற்குறி ஆக்குவதும், நல்லா இருக்கிறவங்கள தற்குறிகளாக இருந்தால் தான் இந்த சமூகத்தில் மதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கார்ப்பரேட்டோடைய ஸ்டைல். எப்படி அப்படின்னா இந்த ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்துகிறான்ல, அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிறதுல 10 பேரில் ஒரு 6 பேர் கேடுகெட்ட ஜென்மங்களாக இருக்கும்.